வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ. கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் அந்த பாட்டில் குழந்தைத்தனமான எக்ஸ்பிரஷன்ஸ், நிலவு தூங்கும் நேரம் பாட்டில் சாஃப்ட் அண்ட் க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், சம்சாரம் அது மின்சாரம் படத்துலையோ சம கர்வமான எக்ஸ்பிரஷன்ஸ், இப்படி எல்லா உணர்வுகளுக்கும் பொருத்தமான லட்சணமான முகம் நடிகை இளவரசிக்கு. புடவைக்கும் பொருந்தும், மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் பொருந்தும், கிளாமருக்கும் பொருந்தும், அப்படி ஒரு முகம் இளவரசிக்கு. எஸ், இன்னைக்கு எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிற நடிகை இளவரசி. இவங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிறந்தது சென்னையில் தான், சொந்த பேர் மஞ்சுளா சர்மா. டான்ஸில் ரொம்ப விருப்பமாக இருந்ததுனால அம்மா புவனேஸ்வரி பரதநாட்டியம் கிளாஸில் சேர்த்து விட்டுருக்காங்க. அப்பா ஜம்பு சர்மா சினிமா துறையில் இருந்ததுனால 1982 வெளிவந்த வாழ்வே மாயம் படத்தில் சொந்த பேர்லேயே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இருக்காங்க. அப்போது மஞ்சுவுக்கு வெறும் 14 வயசு தான். அடுத்த வருஷமே கொக்கரக்கோ படத்தில் இளவரசிங்கிற பேர் மாற்றத்தோட தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதில் பழைய நினைவுகளை மறந்த ஒரு கேரக்டரில் குழந்தை முகமும் அப்பாவித்தனமான நடிப்பும்னு தமிழ் சினிமாவோட கவனத்தை முதல் படத்திலேயே தான் பக்கமாக திருப்பிட்டாங்க. இந்த பட சமயத்தில் பத்திரிகை நிருபர்கள் இளவரசியோட பேட்டி எடுக்க போனால் அவரோட அப்பா தான் அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது, இன்னும் மீடியா கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மகளோட சார்பாக அத்தனை பதில்களையும் சொல்லுவாராமா. ஸோ அந்த அளவுக்கு அப்போ நிஜத்துலையுமே இன்னசென்ட்டாக தான் இருந்திருக்காங்க இளவரசி. கொக்கரக்கோ திரைப்படத்துக்கு அப்புறமா சில படங்கள் அவங்க நடிச்சிருந்தாலுமே கூட ஆலய தீபம், மனைவி சொல்லே மந்திரம், மண்ணுக்கேத்த பொண்ணு ஆகிய படங்களில் ஒன்றுத்துக்கு ஒன்று நல்ல வித்தியாசம் காட்டி நடிச்சிருப்பாங்க. ஆலய தீபத்தில் அம்மா யாருன்னே தெரியாத மகள் கேரக்டர், பிறகு தான் ரொம்ப நேசிக்கிற ஒரு நடிகை தான் தன்னோட அம்மாங்கிறது தெரிஞ்சும் அவரோட சேர்ந்து வாழ முடியாத நிலைன்னு முற்பாதி மகிழ்ச்சி பிற்பாதி சோகம்னு தன்னோட கேரக்டர் உணர்ந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. மனைவி சொல்லே மந்திரம் திரைப்படத்தில் பாண்டியனுக்கு ஜோடியாக மெட்ராஸ் பாஷை பேசி அந்த கேரக்டரில் துவம்சம் பண்ணியிருப்பாங்க. மண்ணுக்கேற்ற பொண்ணில் சென்னையில் படிச்சுட்டு சொந்த ஊருக்கு வர்ற நாயகி தான் வீட்டில் வேலை பார்க்குற பாண்டியனை காதலித்து அவரோட சேர்றதுக்காக படாத பாடுபடுற சோகமான கேரக்டர். ஹீரோயின் தவிர்த்து தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்தில் அப்பா சிவாஜிக்கு பயந்து தன்னோட காதலை கைவிடுற பாவப்பட்ட கேரக்டர். ஊமை விடிகளில் தான் காதலிக்கிற நிருபருக்கு வில்லன் தொடர்பான தகவல்களை திரட்டி தரத்துக்காக தான் உயிரையே விடுற கேரக்டர். 24 மணி நேரம் படத்தில் வில்லனால் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் பாடும் பாடல் படத்தில் யதார்த்தமான இளம்பெண், தாவணி கனவுகளில் பாக்கியராஜின் முறைப்பெண் போன்ற சில வலுவான குணச்சித்திர கேரக்டர்களையும் இளவரசி தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. இத்தனை படங்களை தாண்டி இளவரசி அப்படின்னாலே குங்குமச்சிமிழ் படத்தில் வர்ற நிலவு தூங்கும் நேரம் பாடலும் மௌத்தார்கன் வாசிக்கிற இளவரசியும் தான் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல், வேலை தேட வேண்டிய நிர்பந்தம், இதற்கிடையில் மோகனை சந்திக்கிறது, 2 பேருமே தங்குறதுக்கு கூட வீடு இல்லாமல் பீச்சில் அந்த ரயில் பெட்டியில் தங்குற மாதிரி தான் அந்த படத்தோட கதை போகும். ரொம்ப கனமான கேரக்டர் இந்த படத்தில் இளவரசிக்கு, அது ரொம்ப கேஷுவலாக செஞ்சுருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு கனமான கேரக்டரை அவள் சுமங்கலி தான் படத்துலையும் செஞ்சுருப்பாங்க. படத்தில் விசுவுக்கும் KR விஜயாவுக்கும் மகளா கார்த்திகோட மனைவியாக நடிச்சிருப்பாங்க இளவரசி. கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக கணவன் மேலே வச்ச காதலால் அவனுக்கு முன்னாடியே இருந்து போகிற மனைவி கேரக்டரில் அவ்வளோ உருக்கமாக நடித்து பார்க்குறவங்கள உருக வச்சுருப்பாங்க. அடுத்து சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வர்ற சரோஜினி கேரக்டர். இளவரசியோட தமிழ் சினிமா கரியரில் ரொம்ப முக்கியமான படம் இது. அன்னி லட்சுமி கிட்ட நீங்கள் 10ஆம் கிளாஸ் நான் BAன்னு கர்வமாக பேசுகிறது, மாமனாரை கிழப்போனின்னு திட்டுறதுன்னு கொஞ்சம் அசந்தாலும் நெகட்டிவ் ஷேட் வரக்கூடிய அந்த கேரக்டரில் ரொம்ப பேலன்ஸாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க இளவரசி. தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு தென்னிந்திய மொழி படங்களில் ஒரு ரவுண்டு வந்த இளவரசி. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு படத்தில் ஹீரோயினோட இளவயது அம்மா, பாஞ்சாலங்குறிச்சியில் ஹீரோ பிரபுவின் இளவயசு அம்மான்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவிர TRஇன் சபாஷ் பாபு, பிரசாந்த் நடிச்ச ஹலோ போன்ற படங்களையும் இளவரசியோட நடிப்பை பார்க்கலாம். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனோட கரிப்பு மணிகள் புத்தகம் அதே பேரில் தூர்தர்ஷனில் வந்துச்சு. அதில் உப்பளத்தில் வேலை பார்க்குற பெண்களோட வாழ்க்கையை தன்னோட இயல்பான நடிப்பால் பிரமாதப்படுத்தி இருப்பாங்க இளவரசி. இளவரசி சின்ன வயசுலேயே ஹீரோயின் ஆகிட்டதுனால அவங்க நடித்த படங்களோட டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் அவங்க வீட்டு குழந்தை மாதிரியே தான் இளவரசியை நடத்தினாங்களாமா. அதனாலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கிலீஷ் எழுத்து PRஐ சந்திக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன் தெரியுமா? நடுவில் கியூ இருக்கே அப்படின்ற மாதிரியான அந்த அருவ ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாரையும் எப்போதுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இளவரசி. ஆனால் நடிப்புன்னு வந்துட்டால் ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்வாங்களாமா. இதிகாசா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்துக்காக குதிரையில் வேகமாக போகிற ஒரு காட்சியில் பேலன்ஸ் தவறி கீழே விட இருந்த இளவரசியை இன்னொரு குதிரையில் வந்த ஒரு நடிகர் தான் காப்பாற்றினாராமா. அந்த நடிகர் மட்டும் என் தலைமுடியை பிடிச்சி இழுத்து தூக்கலைன்னா குதிரை ஓடின வேகத்துக்கு நான் தரையில் விழுந்து என் தலை செதறி போயிருக்கணும், அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், இளவரசிக்கு ஓரளவுக்கு தான் நீச்சல் தெரியுமா. ஒரு படத்துக்காக கோவளம் கடலாம் நீச்சல் அடிக்கிற மாதிரி சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஓரளவு நீச்சலை அடித்து நான் தப்பிச்சு வந்தேன்னு இன்னொரு பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க. இப்படி சினிமாவில் நடிக்கும்போது பல ஆபத்துகளை அவங்க எதிர்கொண்டு அதுலேயும் தப்பிச்சும் வந்திருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு சினிமாவுக்கு பிரேக் விட்ட இளவரசி கணவர் மகள்னு
சென்னையில் இப்போ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இளவரசி கோபாலுங்கிற பேரில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கிற இளவரசி அதில் நடிகை, அம்மா, மனைவி, பரதநாட்டியம் டான்சர், நல்ல சமையல் கலைஞர்னு கேப்ஷன் வச்சுருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் இன்றைக்கும் மறக்காத திறமையான நடிகைகளை இளவரசி எப்போதுமே ஒருத்தராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளோட சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நடிகை இளவரசியை பற்றி எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் இந்த வீடியோ சீரிஸில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காமல் டிங் நினைத்துருங்க.